என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே இந்த ஒரு மணி நேரம் நீர் பேசுவீராக, நீர் விடுதலையை கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் ஒழுங்கா கேட்கலையா ஃபாரின்ல இருந்து. அந்த வாய்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுவும் சொல்ல மாட்டேங்கிங்களேப்பா. அல்லேலூயா. அதான் நான் நல்ல மூடில் வந்திருக்கேன், என்னை மூட் ஆஃப் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவார். இன்னைக்கு இந்த தேவ செய்தி மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். நான் சொன்னல ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் பேசலைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். இப்போமே சொல்லிட்டேன், என் ஃபோனு ஓடாதே நீ. அதனால் தயவாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற தேவ செய்தி அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஆமாம், அடுத்த மாதம் மீட்டிங்க்கு ஆண்டவர் எல்லாரையும் கூட்டி கொண்டு வரணும். ஆமென். ஆமாம், போன தடவை இடம் பத்தலாங்க, இந்த தடவை இங்கே இடத்த விஸ்தாரமாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால் நான் யாருக்கிட்டையும் போய் காணிக்க கேட்டிருக்கேன் இதுவரையும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். என் கூகுள் பே நம்பரை நான் ஏதாவது மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன்?
ஏன்னா எனக்கு இதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஏன்னா நான் உங்களை நம்பி ஊழியத்துக்கு வரல, அவரை நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் லட்சங்கள் தேவைப்படுகிறது. அடுத்த மாதம் மீட்டிங்க்கு இங்கே எல்லாரும் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். முடிஞ்சால் நம்ம பிரியாணியோடு சந்திப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. சரி, யாராவது ஒரு நபர் சங்கீதம் 122:7 வாசிச்சா நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வாசிங்க பார்ப்போம். பாருங்க பாருங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. சிஸ்டர் பிரதர், உன் அலங்கத்துக்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே, சிலது சொல்ல மாட்டுக்கு பாரு, சொல்லுங்க. இது சொல்லாதவங்க வீட்டில் இது ரெண்டும் இருக்காது. வாயை திறந்தது இப்ப 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 சொல்லுவாங்க பாருங்க, சொல்லுங்க. இன்னும் சிலது சொல்லல, சொல்லுங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும். ஐயா, இது வேலைக்கு ஆகாது. நான் திரும்பவும் சொல்றேன், நல்ல மூடுல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யார் வீட்டில எல்லாம் சுகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, உங்க வீட்டுக்கு இந்த செய்தியை கேட்கும் போது சுகம் வரப்போகுது. அல்லேலூயா. நான் நிறைய வீடு சுகம் வரப்போகுது. அல்லேலூயா. நான் நிறைய வீடுகளுக்கு போகிறது உண்டு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு. இது எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் உங்க கூட பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க உற்சாகமா. செய்தி ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. பைபிள்ல இன்னைக்கு இந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னு? எகிப்தின் வீடும். என்ன வீடு? உண்மையிலேயே இந்த தலைப்பு எல்லாம் கர்த்தர் தாங்க எனக்கு தாராரு. அல்லேலூயா. என்ன வீடு? ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு கானான் வீடை பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? எகிப்து என்கிற வீட்டிலே இருக்காங்க. கீழே பிராக்கெட்ல எழுதி இருக்கேன், இதுல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே பிராக்கெட்ல என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா? பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு நம்ம போறோம். அல்லேலூயா. இதை தான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். ஒரு 4 பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இன்னைக்கு இதை எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. யாரும் எடுக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனமும் 26வது வசனத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 2 வீடை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வீடு சொல்லுங்க? எத்தனை வீடுமா? பின்னாடி சத்தம் கேட்கலையே, சொல்லுங்க. 2 வீடை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மொத வீட்டுக்கு பேர் என்ன வீடுனா கண்மலையில் கட்டப்பட்ட வீடு. சொல்லுங்க. 2வது வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. சொல்லுங்கப்பா. 2 வீடு நமக்கு இருக்கு. ஒன்னு கண்மலையின் மேல கட்டுற வீடு, இனி ஒன்னு மணலின் மேல கட்டுற வீடு. இன்னைக்கு உங்ககிட்ட நான் சில தீர்க்க தரிசனத்தை சொல்ல போறேன். உற்சாகமா என் கூட கொஞ்ச நேரம் நீங்க வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கண்மலையில வீடு கட்டல. எங்க கட்டி இருக்காங்க? மணலில் வீடு கட்டி இருக்காங்க. நீங்க நிறைய விஷயத்த ஓப்பனா பேசுறேன். கர்த்தர் உங்க கூட இருந்து பேசுவாராக. மனுஷன் கட்டுகிற வீடும் உண்டு, தேவன் கட்டுகிற வீடும் உண்டு. அல்லேலூயா. தேவன் கட்டுகிற வீடு கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். மனுஷன் கட்டுகிற வீடு எங்க தெரியுமா? மணலில் கட்டுகிறான் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இதுல இருந்து ஒரு சில வெளிப்பாடுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வீடை கட்டுறான். நிறைய பேர் வீடை கட்டுறாங்க. எங்க கட்டிடுறாங்க தெரியுமா? கண்மலையில கட்டாம எங்க கட்டிடுறாங்க?
மணல்ல கட்டுகிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? சொல்றேன், தீர்க்க தரிசனமா கரங்களை உயர்த்தி நீங்க நல்லா ஆமீன் சொல்லிடணும். ஆமீன். பாருங்க, கண்மலையில கட்டுனவங்க வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை தான் வருது, மணலில் கட்டுனவங்க வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை தான் வருது. என்ன பிரச்சனை தெரியுமா? 2 வீட்டுக்கும் வெள்ளம் வருதா? 2 வீட்டுக்கும் காற்று வருது. 2 வீட்டுக்கும் போராட்டம் வருது. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? கண்மலையில் கட்டின வீடு விழல, மணலின் மேல கட்டின வீடு விளண்டுருச்சு. அப்படின்னா ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனமா சொல்றாரு? நீ கண்மலையின் மேல கட்டின வீட்டுல வெள்ளம் வந்தாலும், புயல் வந்தாலும், காற்று வந்தாலும் விழவே விழாது. ஏன்னா அது தேவனால் கட்டப்பட்ட வீடா இருக்கிறது. தேவ பிள்ளையே, எந்த மனுஷன் மணலில் கட்டி இருக்கிறானோ அவனுடைய வீட்டில் மழை வந்தாலும், புயல் வந்தாலும், காற்றடிச்சாலும் அது விழுந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், விழக்கூடிய நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் உன் வீட்டை கர்த்தர் விழவிடாதபடி அதை திரும்பவும் கட்டி, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து நிறுத்துகிற இயேசுகிட்ட வந்திருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டை எங்க கட்டக்கூடாது சொல்லுங்க? மணல்ல யாரு கட்டுவா தெரியுமா? இந்த பீச் ஓரத்தில் போனீங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லுங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோம் ஊட்ட. சொல்லுங்க, எனக்கு தான் தெரியும் லோக்கல் பாச. சொல்லுங்க, ஊட்ட கட்டி என்ன செய்வாங்க? சொல்லுங்கம்மா. வீட்டை கட்டி நல்லா இருக்கும். பீச்சில் கட்டின வீடை பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு அலை வந்த உடனே அது காணாமையே போயிடும். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நிறைய பேர் நீங்களா வீடை கட்டுனதுனால தான் புயல் வந்த போதும், போராட்டம் வந்த போதும் விழுந்து போயிருச்சு. ஆனா தேவனால் கட்டின வீட்டுல சிலரெல்லாம் இருக்கீங்க பாருங்க, புயல் வரட்டும், போராட்டம் வரட்டும், காற்று வரட்டும், அது விழவே விழாது. ஏன்னா உன் வீட்டை கட்டினது கர்த்தர். இவனை விட்டுட்டு என்னைக்கே போயிருக்கணும் பிரதர், இவளை விட்டுட்டு என்னைக்கே நான் போயிருக்கணும் தெரியுமா? இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல, இவனுடைய கொடுமையை தாங்க முடியலன்னு சொல்லி நீ ஒவ்வொரு முறையும் அழும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த உறவு இன்னைக்கு வரையும் துண்டிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இத தேவனால் கட்டப்பட்டது. நான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன், உன் போராட்டங்கள் எல்லாம் இந்த பிரேயருக்கு அப்புறம் விழுந்து போகிறது. ஷபரபாலாபா. இன்னைக்கு யாரெல்லாம் கண்மலையில கட்டியிருக்கீங்க வீட்டை? கண்மலைனா யாருன்னா இயேசுதான். அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, அவனுக்கும் போராட்டம் வருது, நமக்கும் போராட்டம் வருது. போராட்டம் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருது. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? அது விழுந்தது, நீ எழுந்துட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்திருக்கிற உன் வீட்டை கர்த்தர் ஒருபோது இடிக்க விட மாட்டாரு, ஒருபோது அழிக்க விட மாட்டாரு, ஒருபோதும் போராட்டத்தோட இருக்க விட மாட்டாரு. அதை திரும்பவும் கர்த்தர் கட்டி அதை ஆசீர்வாதமாய் வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனால் கட்டப்பட்ட வீடு. அப்போ மணலில் என்ன செய்யக்கூடாது? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீயா பார்த்து யாரையும் கல்யாணம் சொல்லுங்க. இப்படி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. நான் ஏன் லவ்வை எதிர்க்கிறேன் தெரியுமா? என்ன ஆமீன் வரமாட்டேங்குது? ஆண்டவரே, ஏதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப புட்டுக்கிட்டு போவதா? ஆமா, நான் சொல்றது நடக்குதா நடக்கலையான்னு அடுத்த தடவை வந்து சொல்லு. ஒரு பையன் முன்னாடி என்ன சொல்லிட்டா தெரியுமா? செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட்டுக்கு அண்ணா நீங்க ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி என் லவ்வை மட்டும் பிரிஞ்சு போகணும், ஜோம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டான். முன்னாடியே ஆஜர் பண்ணிட்டான். யாரு நீ? அப்படிதான் சொல்றியா? பாரு, அவ லவ் பண்றான்னு ஊருக்கே காட்டுறா. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவன் ஹைட்டா இருக்கானா, வெயிட்டா இருக்கானா, ரொம்ப அழகா இருக்கானா, சோசான்னு இங்கிலீஷ் பேசுறானா,
தலைமுடியை நல்லா வச்சு, இப்போ இதுக்கெல்லாம் மெசேஜ் இருக்குல்ல, தலைமுடி நல்லா இருக்கா, நல்ல சூரிய வெளிச்சம் மாதிரி இருக்கானான்னு நீ பார்த்தனா சுடு தண்ணியை அவன் மேலே ஊற்றி சூரிய வெளிச்சம் மாதிரியே இருப்பான். நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்கிறேன், இதை பேச ஒரு தைரியம் வேணும். நீயா கட்டுற வீடு, அது நீ எவ்வளவு அழகா கட்டுனாலும், புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அது விழுந்து போயிடும். ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவாரு, வயதானாலும் பரவாயில்ல, நாட்களானாலும் பரவாயில்லன்னு காத்துக்கிட்டு இருக்கிற பாரு. உன் வீட்டுக்கு சுனாமி வந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கொரோனா வந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, ஒன்னாத அசைக்கவே அசைக்காது. ஏன்னா நீ கர்த்தரால் கட்டப்பட்ட மனுஷியாகவும் மனுஷனாகவும் இருக்கிறாய். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தரால் கட்டப்படணும். எதால் கட்டப்படணும்? கர்த்தரால் கட்டப்படணும். இங்கே பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச நிறைய பேர் கேட்பாங்க, இவனை ஏன் கல்யாணம் பண்ணனேன்? யார? 2 பிள்ளைங்களை பெற்றிருப்பா, இவளையா? அடுத்து இவனை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்? நீ இப்படி சொல்லும் போதே தெரிஞ்சுக்கோ, மணல்ல தான். ஆனால் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டும். சில சகோதரிகளை எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவர் தந்த வாழ்க்கை பிரதர்னு நிக்கிற பாரு, உன் உறவை கர்த்தர் முறிச்சு விட மாட்டாரு. ஏன்னா பரலோகம் அதை இணைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், லவ் பண்றதெல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும். ஆமா பாரு, நாளைக்கே சண்டை வரும் பாரு. இன்னைக்கு பார்த்து இந்த மீட்டிங்க்கு வந்து தொலைஞ்சிட்டேனே. சில மைண்ட் வாய்ஸ் கேக்குது, உன்னை பார்த்தா பத்திட்டு வருதுன்னு. நான் அணைச்சு விடுறவா? அதனால நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா கேளுங்க. நிறையவருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? என் பிள்ளைய கூட்டிட்டு வராம போயிட்டேனேன்னு. பரவாயில்ல, நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த லவ் புட்டுக்கிட்டு போயிடும். ஜெபத்துக்கு எல்லாம் முடியும்னா ஏன் லவ்வை பிரிச்சு விட முடியாது? நிறைய பாஸ்ட் சொல்றான், லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு. நீ லவ் பண்ணனா நீ மணல்ல கட்டுறன்னு அர்த்தம். நீ லவ் பண்ணாம கர்த்தர் தான் எனக்கு தருவார்னு சொன்னா நீ கண்மலையில கட்டுறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் சிலதுக்கு ரொம்ப வலிக்கும், ஆனா தேவன் அப்படித்தானே பேச சொல்றாரு. அதனால நான் தெளிவா சொல்றேன், பருவத்தில் பன்னி குட்டி கூட அழகா தான் தெரியும். என்னது? நான் உங்களை சொல்லலப்பா, பன்னி குட்டி சொன்னேன். பிரதர் ஒரு விஷயம் சொல்றேன், இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. பிடிச்சிருந்தா நல்லா கை தட்டணும். என்ன? இளைய குமாரன் வீட்டை விட்டு போனா, அங்கேயும் வீடு வருது. எங்க இளைய குமாரன் எங்க போனா? வீட்டை விட்டு போன போது அவனுக்கு பன்னிக்குட்டி கிடைச்சது. கிடைச்சிச்சா? அவன் மனம் திருப்பி வீட்டுக்கு வந்த போது கன்றுக்குட்டி கிடைச்சது. கரெக்டா? என்ன கை தட்டல? நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், நீ ஆண்டவரை விட்டுட்டு மணல்ல கட்டுனா உனக்கு பன்னிக்குட்டி தான் கிடைக்கும். ஆனா கொளுத்த கன்றை அடிங்கள் என்று சொன்ன கன்றுக்குட்டியை தேவன் வைத்திருக்கிறாருங்க. இதுதான வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லே இதை நான் எங்க சர்ச்சில் சொல்லியிருந்தா எல்லாம் பரிசுத்தாவில, இங்க ஆவி இல்ல, அனலும் இல்லை. இப்போ மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பக்கத்தில் உள்ளதை பார்க்கறான், கண்ணுக்குட்டியா பன்னிக்குட்டியான்னு. உடனே பக்கத்துல பார்க்கறது. நான் சொல்றேன், கண்டிப்பா அது பன்னிக்குட்டியா இருக்காது. உன் கூட வாழ்றானா கண்ணுக்குட்டியா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால சொல்ல வர, அப்பா வீட்டை விட்டு போனவனுக்கெல்லாம் பண்ணி தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆமா, லாஸ்ட் அப்பா கிட்ட திருப்பி வந்த உடனே அப்பா சொல்றாரு, அவனுக்கு கொளுத்த கன்றை அடிங்கள் என்று. அல்லேலூயா. அப்போ மணலின் மேல கட்டப்பட்டவன் எது கூட வாழ்றானா? பன்னிக்குட்டி கூட தான். ஆனா தேவனால் கட்டப்பட்டவனுக்கு தான் கொளுத்த கன்றுக்குட்டியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். உன் லைஃப் அப்படிப்பட்டதாய் மாறுவதாக. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், பெரிய மழை வந்தாலும் உன் வீடு அழியாது. என்ன செய்யாது? நான் உங்ககிட்ட சொல்றேன், செங்கடலில் இல்லாத தண்ணியா? எங்க இல்லை?
செங்கடலில் என்ன இருந்துச்சு சொல்லுங்க? தண்ணி தான் இருந்துச்சு. ஆனா ஜனங்க எல்லாரும் எப்படி நடந்து போனாங்களாம்? உலர்ந்த தரவழியாய் நடந்து போனார்களாம். ஏன்னா நீ கர்த்தரை நம்பி நடந்தனா தலைக்கு மேல இருக்கிற தண்ணிய கூட என் தேவன் காலடியில வத்தி போகிற கர்த்தரை நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க தலைக்கு மேல என்ன போகுது? தண்ணி போகுதுன்னு. யோர்தானும் தலைக்கு மேல கரை புரண்டு தான் போச்சு. ஆனா வேதத்தை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் பட்ட போது அவர்கள் எல்லாரும் உலர்ந்த தரவழியாய் போனார்களாம். இங்க எனக்கு தலைக்கு மேல தண்ணி வந்துருச்சு பிரதர். இந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றியா? இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீ கண்மலையில கட்டப்பட்டதுனால அந்த தண்ணி வந்தாலும் அந்த புயல் வந்தாலும், இன்னைக்கு யாருக்கோ ஜோம் பண்ணும் போது சொன்னேன், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அப்படிப்பட்ட அற்புதம் உன் சரீரத்தின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் வியாபாரத்தின் மேல இயேசுவின் நாமத்தினால் ரிசீவ் உண்டாகும் உண்டாகும். அப்ப நம்ம வீடு எதுல கட்டணும்? எதுல? கண்மலையில கட்டணும். அல்லேலூயா. லவர் மேல கட்டக்கூடாது, பாஸ்டர் மேல கட்டக்கூடாது. எதுல கட்டணும்? கண்மலையின் மேல கட்டணும். அல்லேலூயா. நான் இன்னும் மெசேஜே ஆரம்பிக்கல. கர்த்தர் நல்லவர். இப்ப சங்கீதம் 118 22 23 இப்படி எழுதியிருக்கு. எடுக்க வேண்டாம், இங்க பாருங்க. வீடு கட்டுகிறவர்கள் சொல்லுங்க, ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூலக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி இருக்கு. ஆமென். தேவன் யாரோட வீட்டை கட்டுவார் தெரியுமா? யார தேவன் கட்டுவார் தெரியுமா? வீடு கட்டுகிறவர்கள் சொல்லுங்க, ஆகாது என்று தன்னில் நல்ல வெளிப்பாடு வருது. அதுக்கப்புறம் கானானை பத்தி பேசுறேன். இங்க பாருங்க, இந்த வீடை பார்த்துருக்கீங்களா? இந்த வீடு நல்லா இருக்கா? தெரியுதா? தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் ஜோம் பண்ணும் போல தெரியுதா? இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல, பார்க்க நல்லா இருக்கா? நான் சொல்லிடுறேன் யார கர்த்தர் கட்டுவார்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, முக்கியமான வெளிப்பாடு நல்லா சொல்றேன், கவனிங்க. எடுக்க வேண்டாம், என்ன கேளுங்க, எடுக்கிறதுல உழைஞ்சிடக்கூடாது. ஏசாயா 49:16 எழுதியிருக்கு. இங்க பாருங்க, உன்னை என் உள்ளங்கையில். இப்படி ஒரு வீடை தேவன் வரைஞ்சு வச்சிருக்கிறார். யார் கையில சொல்லுங்க? அவருடைய கரத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த வீட்டை ஆண்டவர் கட்டும் போது உனக்கு காட்டவே மாட்டாரு. எதை? அந்த வீடை எப்படி காட்டுவார் தெரியுமா? இப்படிதான் காட்டுவார். எப்படி? கட்டுற மாதிரி தான் காட்டுவாரே தவிர கட்டுன வீட்டா காட்ட மாட்டார். ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். நிறைய வீடு ரோட்டு சைடில் இருக்கும். அதை கட்டும்போது நீங்க பாருங்க, நிறைய டேமேஜ், நிறைய அழுக்கு, நிறைய தூசி, நிறைய கீறல் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை வந்து பாருங்க, அதுல கீறலும் இருக்காது, அதுல தூசியும் இருக்காது, அதுல எதுவுமே இருக்காது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஏசாயாவுல வரைந்தார். எரேமியாவுல 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் வணைந்தார்னு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கரத்துல இருக்கிறவங்கள தேவன் நன்றாய் வரைவார். ஆமென் சொல்லுங்களேன். நீ பிசாசோடைய கரத்துல இல்ல, யார் கரத்துல இருக்க சொல்லுங்க? நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன். யார் கரத்துல? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வரைஞ்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? யார சொல்லுங்க? உங்களை வரைஞ்சிருக்கிறாருங்க. உங்களுடைய ஒரிஜினல் பிரிண்ட் யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இத அவர் வரைஞ்சிட்டு என்ன பண்ணிறாரு? மூடி வச்சிட்டு அவர் வணையிறாரு, அந்த வீட்டை வணையிறாரு. வணையும் போது என்ன ஆகுது தெரியுமா? நீ நல்லா வணைஞ்சனா இதே மாதிரி ஒரு வீடாய் உன்னை தேவன் மாற பண்ணுவா. அல்லேலூயா. தேவன் கட்டுகிற வீடு அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே உன்னை வணைய ஆரம்பிச்சிட்டார்னு வை,
நான் எப்போமாவது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் மகாபலிபுரம் எஸ்வி கேம்புக்கு போகிறது வழக்கம். அங்கே போய் ஜோம் பண்ணுறது. அங்கே பீச்சு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கல்லை கொண்டு வச்சுருப்பாங்க. கொட்டி 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 வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும், கல் ஒன்று கோணையாக இருக்குது, ஒன்று டிசைனே இல்லாமல் இருக்குது, ஒன்றுக்கு இது என்ன மாதிரி கல்லுடானெல்லாம் நான் நினச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்த மாதம் போகும்போது பார்க்குறேன் அங்கே ஒரு கல் கூட இல்லை, எல்லாம் சிலையாக மாறி இருக்கு. இது எப்படிடா சிலையா மாறிச்சுன்னா, அங்க உள்ள ஒரு ஓவியன் போய் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? தட்ட வேண்டியதை தட்டி, உடைக்க வேண்டியதை உடைச்சி, மாற்ற வேண்டியதை மாத்தினதுக்கு அப்புறம் அது அழகான சிற்பமாய் மாறினது. அவனே ஒண்ணுக்கு உதவாத அதை அப்படி பண்ணினானா, அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட உன் வாழ்க்கைய அவர் அசிங்கமா விட மாட்டாரு, டேமேஜ் ஆக விட மாட்டாரு. உன்னை அழகான டிசைனா என் தேவன், என் தேவன் வரைய பண்ணுவா. அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து பயந்து வந்தியா? எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போறேன்னு தெரியாம இங்க வந்திருக்கிறியா? இன்னைக்கு நான் ஜெபத்துல இருந்தபோது கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து என் கையில வச்சிருக்கிறேன், உன்னை என் கையில நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நீ எதையும் வரைய வேண்டாம், நீ எதையும் வரையாத உன் லைஃபை பத்தி நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். சரியான நேரம் வரும்போது உன்னை எப்படி கட்டணுமோ, எங்க உயர்த்தணுமோ, எந்த இடத்துல உன்னை வாழ வைக்கணுமோ அந்த இடத்துல உன்னை வாழ வச்சு நான் அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீத குடும்பத்துல ஆகாத கல்லுன்னு ஒதுக்கிட்டாங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு யார் தெரியுமா? தாவீது. ஆனா அவனதான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்தினார். தேவ பிள்ளையே, அவனையாவது டீசெண்டா ஆடு மேய்க்க வச்சுட்டாங்க. எங்க அப்பா எல்லாம் சொன்னாரு, நீ மாடு மேய்க்கதான் சொல்லுங்க, ரெண்டு ஒரே கலரா இருக்கிறதுனால எது மேய்துனே சொல். நல்லா சரி, இப்ப 32 பல்லும் தெரியும். ஆனா சத்தியமா நானெல்லாம் மாடு மேய்க்கதாங்க லாய்க்கு. ஆனா என் தேவன் ஆகாதவன் என்ற இந்த கல்லை எடுத்து இப்ப எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? இது எப்படி ஆயிற்று? இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாய் மாறிட்டு. அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கூகுள் மேப்பு கூட உனக்கு தப்பா காட்டுங்க, ஆனா ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற அந்த மேப்பு, அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது தேவன் உன்னை உயர்த்துவார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு என்னை விட பிரசங்கம் பண்றவன் இருக்கான், என்னை விட பாடுறவன் இருக்கிறான். நான் ஒரு விஷயத்த பெருமைக்கு சொல்றேன். கடந்த நாள்ல பெர்க்மன்ஸ் ஐயாவை பார்க்க போனேன். அங்க பார்க்க போன போது அந்த ஐயா உடனே எழும்பி நின்று என்னை கட்டி பிடிச்சிட்டார். எப்படி தெரியுமா? தாவீத எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் அந்த சாமுவேல் போய் என்ன சொன்னாரு, உங்களுக்கு பிள்ளை இருக்கா இனி இல்லையான்னு கேட்டப்போ ஒருத்தன் எங்க மேய்ச்சிட்டு இருக்கான். ஆமா, இந்த மாடு மேய்க்க லாய்க்கானவன் அங்க போன உடனே அவர் டப்புன்னு எழும்பிட்டு என்னை கட்டி பிடிச்சு ஒரே அழுக. என்னன்னு எனக்கும் புரியல. லாஸ்ட் அவர் சொல்றாரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் பிள்ளை நிறைய ஊழியர்களால காயப்பட்டு, நிறைய உறவால காயப்பட்டு இங்க வந்துட்டு இன்னைக்கு விடுதலையின் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனை என்னை விட அதிகமாய் பயன்படுத்துங்கன்னு அந்த ஊழியக்காரன் சொல்லிட்டு போனான். இதோடைய காரணம் என்ன தெரியுமா? உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ நிறைய காயப்பட்டிருக்கலாம், நீ நிறைய உடைஞ்சிருக்கலாம், உன்னை கேவலமா பேசியிருக்கலாம், உன்னை கொன்னு போட்டா கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உன்னதான் கர்த்தருக்கு தேவை. அற்பமா எண்ணப்பட்டவர்களை அவர் கையில எடுத்து அற்புதமாக, அதிசயமாக, அடையாளமாக தேவன் இயேசுவின் நாமத்தினால் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுவேன், ஆடு மேய்ச்சவனை எல்லாரும் ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க.
யோசேப்பை எல்லாரும் ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவனை டிசைன் பண்றதுக்கு சில குழிகள் வந்தது, சில பொம்பளைங்க வந்தாங்க, சில ஜெயிலெல்லாம் வந்துச்சு. ஆனா அவனை கர்த்தர் பார்த்தது எப்படி தெரியுமா? குழியில உள்ளவனா பார்க்கல, தப்பு செஞ்சவனா பார்க்கல. கர்த்தர் அவனை பார்த்தது ராஜாவாக பார்த்தா. இன்னைக்கு ஒருவேளை இங்க குடும்பத்தால அவமானப்படுத்தப்பட்டு, ஒருவேளை குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு, வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு, ஒருவேளை நிந்தையை சுமந்து கொண்டு இங்கே யாராவது வந்தீர்களானால், உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். ஒன்ன தவிர அந்த வேலையை ஒருத்தனாலையும் செய்ய முடியாது. சில இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போவேன், அந்த பிசாசு என்ன சொல்லும் தெரியுமா? நான் நினைச்சுப்பேன், இவன் மூஞ்சியே பார்க்க சொல்லுங்க பிடிக்கலன்னு. நான் நினைச்சுக்கிட்டேன் பிசாசுக்கு கூட நம்ம மூஞ்சி பிடிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? நான் போய் அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கல. அது என் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அந்த பிசாசு சொல்லுது என்னன்னு, இவன் தேவனுடைய பிள்ளை, இவங்கிட்ட வர முடியாது. ஏன்னா எப்பவுமே என் மேல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா எதுவுமே என்கிட்ட அண்டாது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அது உடையும். தெரியுமா? இந்த பிள்ளை சொன்னாலே கட்டின்னு என்கிட்ட வந்தா, நான் சொன்னேன் உனக்கு கட்டியே இல்லைன்னு சொன்னேன். டாக்டரு கட்டின்னு சொன்னான், போய் ஸ்கேன் எடுன்னு சொன்னான். ஆனா நான் சொன்னேன் உன் உடம்புல கத்தியே படாது, உன் உடம்புல கத்தியே படாதுன்னு. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு திருமணம் ஆகலைன்னெல்லாம் கவலைப்படாத, குழந்தை கிடைக்கலன்னெல்லாம் கவலைப்படாத, கடனெல்லாம் மாறலன்னு கவலைப்படாத. என் தேவன் உனக்கு எதையாவது ஒன்று செஞ்சார்னா இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியப்படுற விதத்துல என் தேவன் உனக்கு செய்து முடிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், தேவன் உங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறார், மறந்துடாதீங்க. தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கீங்களே. சரி, இப்ப எகிப்தின் வீட்டுக்கு வருவோம். என்ன வீடு? இன்னைக்கு இதுதான் பயமா இருக்கு பேசுறதுக்கு, என்ன பிரச்சனை வரப்போதோன்னு. என்ன வீடு? கானான் வீட்டை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்க பாலும் இதெல்லாம் நிறைய சொல்லுவீங்க. ஆனா எகிப்தின் வீட்டில இருந்து போனாதான் கானானின் வீட்டில பாலும் சொல்லுங்க தெரியும். ஆமென். உபாகமம் 7:12 எப்படி எழுதியிருக்கு? இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போதே எப்படி சொல்லுது தெரியுமா? தனமாகிய எகிப்தின் வீடு என்ன தனம்? அப்ப எகிப்தின் வீட்டுல பைபிளே சொல்லுது அங்க என்ன இருக்கு? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கீங்களப்பா. என்ன தானம்? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அடிமைத்தனம். நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னை எவ்வளவு கொடூரமா சிலதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில உனக்கு இன்னைக்கு விடுதலை தான். நல்லா கையை தட்டி வாங்கிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. உனக்கு இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னா டெலிவரன்ஸ் ஆக போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எகிப்தை பத்தி பேச போறேன், கவனிங்க. நல்லா கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எகிப்தின் அதை சொல்லும் போதே என்ன சொல்லுது தெரியுமா? பைபிள்ல ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த சோதனை தெரியுமா? இப்ப என்ன நீங்க அறிமுகப்படுத்தும் போது பிரதர்னு சொல்லுவீங்க, ஊழியக்காரன்னு சொல்லுவீங்க, தீர்க்கதரிசின்னு சொல்லுவீங்க, எல்லாம் வரும். ஆனா ஆகார பைபிள் இன்ட்ரோடியூஷன் பண்ணும்போது எப்படி சொல்லுது தெரியுமா? ஆகாரின் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார். அப்ப டைட்டிலே கொடுத்துட்றாங்க என்னன்னு, நீ அடிமைன்னு. என்னன்னு? நிறைய புருஷன் மனைவியை எப்படி தான் நடத்துறான்னா அடிமையாக தான் நடத்துறான். எப்படி நடத்துறான்? எப்படி நடத்துறான் தெரியுமா? 3 வேளை சோறு, அப்புறம் துணியை துவைச்சி போடு,
எல்லா இன்பத்திற்கும் அவளை பயன்படுத்திட்டு வேலைக்காரியை விட ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் சொல்றேன், உன் கணவர் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் உன்னை அடிமை மாறி நடத்திக்கிட்டு இருந்தா அந்த அடிமைத்தனம் இன்றோடு வெளியேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் சொன்னா நீ கேட்கணும், நான் சொல்றதுக்கு தான் இங்க போவாதனா? ஆமா, கணவர் சொன்னா கேட்கணும் தான், ஆனா ஆண்டவருடைய விஷயத்துல சொன்னா கேட்காத. அந்த நகோமி பைபிள் சொல்லுது, அவள் என்ன பண்ணனா, ரூத் என்ன பண்ணனா, நகோமியை பின்பற்றி போனான்னு. நான் சொல்றேன், அவன் நகோமியை பின்பற்றி போகல, நகோமி பின்பற்றின தேவனை பின்பற்றி போனதினால் அவள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், ஜெப அறையில கேட்டது, சில அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எதுல? அடிமைத்தனம். அடிமைத்தனம். பைபிள்ல இந்த பவுல் சொல்லுவாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாராதுன்னு. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு இருக்கு. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பலரை சிலதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, விடுதலை வரப்போகுது. உன்னை எதெல்லாம் விடுதலை ஆக முடியாதபடி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதோ அவைகளில் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் உனக்கு டெலிவரன்ஸ் வரப்போகுது. அல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன தருவார்? சரி, நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். அடுத்து எகிப்துல அடிமைத்தனம் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு தெரியுமா? வாதம் இருக்கா. என்னது சொல்லுங்க? என்ன இருக்கு சொல்லுங்க? சங்கீத 91 எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, வாதை உன் கூடாரத்தை. என்னது? எகிப்துல என்ன இருக்கான்? எத்தனை வாதம் இருக்கான் சொல்லுங்க? 10 வாதை. டப்பு டப்புன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. வாத பேரு ரத்தம். என்னது? பாருங்க, நீங்க டேபை திறக்கும் போது அதுல ரத்தமா வந்தா குடிப்பீங்களா? குளிக்கும் போது ரத்தமா வந்தா குளிப்பீங்களா? குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. சொப்பனத்துல உங்களுக்கு ரத்தம் ஏதாவது வந்துச்சுனாலே புரிஞ்சுக்கோங்க, ஏதோ வாத இருக்குதுன்னு. இன்னைக்கு ரத்தத்துல இருக்கிற வாதைய தேவன் ரத்தத்துக்குள்ள என்ன கட்டு இருந்தாலும் இன்னைக்கு தேவன் அதை அவிழ்ப்பார். அது அப்பா வழியில வந்திருந்தாலும் சரி, அம்மா வழியில வந்திருந்தாலும் சரி, எந்த வழியில வந்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இங்க இருந்து உனக்கு விடுதலை வருகிறது இயேசுவின் நாமத்தினால். receive in the name of Jesus. வாதம் என்னது? ரத்தம். இரண்டாவது வாதம் என்ன தெரியுமா? தவளை. என்னது? என்னது? என்னது சொல்லுங்க? தவளை. இதை பத்தி எல்லாம் நான் நிறைய சொல்லல. மூணாவது வாதம் என்னது தெரியுமா? புண்ணு. என்னது சொல்லுங்க? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யாருக்காவது சுகர் வந்து புண்ணு ஆறாம இருந்தா இன்னைக்கு நான் இதை தர போறேன், புண்ணு ஆறிடும். அல்லேலூயா. என்ன புண்ணா இருந்தாலும் ஆறிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து வாதம் என்ன தெரியுமா? கல்மலை. என்ன மலை? நான் கேரளாவில் இருந்ததுனால எனக்கு தெரியும், எங்க ஓட்டு மேல கல் விழும்போது நங்கு நங்குன்னு என்ன செய்யும்? யாரெல்லாம் கல்மலையை பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? நான் வேணா ஜோம் பண்றேன், இவங்க மேல கண்ணு மேல வரட்டும்னு. வேற பரிதாபமா சொல்றீங்களே அப்பா. அப்போ ஒவ்வொருத்தவங்க மேலையும் பாத்ரூம்ல அவன் உட்கார்ந்து இருந்தா கூட கல்லு மலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சோலி. இது வாதை. அடுத்து பெண்களுக்கே உரிய ஒரு வாதையை சொல்றேன். பெண்களுக்கே உரிய ஒரு வாதை என்ன தெரியுமா? பேன். என்னது சொல்லுங்க? ஆமா, பேனு ரொம்ப வருதுன்னா வாதம்னு அர்த்தம். ஆமாப்பா, பைபிள் அப்படித்தானே எழுதியிருக்கு. பேன் என்பது என்னது? வாத. சிலரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா போட்டு பேண்டிப்ப வச்சு இழுப்பா மாதிரி இழுப்பு பார்த்தா இது ஒரு மிருகத்துக்குள்ள குடிகொண்டிருக்காப்பாவா.
இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ஈரா இருக்கட்டும் பேனா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு வாதம் தான். முற்றிலும் ஒன்னை விட்டு அழியும். இன்னைக்கு நான் பேசுறது யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்குங்க. அல்லேலூயா. ஒரே பேனா இருக்குன்னு என்னது? ஆமா, நிறைய பேருக்கு நான் ஜோம் பண்ணுவேன்ல பக்கத்தில் நின்று, சிலதெல்லாம் ஓடும், நம்ம கண்டுக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு சொல்ல வர வாதை என்கிற பேனு இன்னையோட அழியும். ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய். என்னது? கொள்ளை நோய். நான் இன்னைக்கு சொல்ல வர, உங்க நோய் வாரலன்னா அதுக்கு பேர் வாதன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தா வேலைக்கு ஆகாது. இதுக்கு கர்த்தர் தொட்டால் தான் சுகம் வரும். ரொம்ப நாளா உனக்கு சரியாகாத சில வியாதி கூட இந்த ஜெபத்துல இயேசுவின் நாமத்தினால், ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தர் அதை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. 8வது என்னது தெரியுமா? இருள். என்னது? எனக்கு எல்லாம் இருளாவே தெரியுதுன்னா புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள என்ன இருக்குன்னு. என்ன இருக்கு? வாதம் இருக்குன்னு அர்த்தம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குன்னு. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா இன்டர்நேஷ்னல் ஜெபம், நான் கூட்ட நெரிசல்ல பிரதர் நான் கவனிக்கவும் இல்லை. அந்த அம்மா வந்து சொல்லுது, ஒரு 500 ரூபாவை காணிக்க தந்துட்டு கண்ணை மூடுனா எல்லாம் இருட்டா தெரியுதுன்னு. என்னது? சிலதுக்கு விளங்கலை போல. கண்ணை மூடுனா என்னதான் தெரியும். அடுத்த வாரம் வந்து சாட்சி வர சொல்லுது, கண்ணை திறந்து பார்க்க எல்லாம் வெளிச்சமா தெரியுதுன்னு. நானும் கவனிக்கல கூட்டத்தில். நான் சொல்ல வர, யாருக்காவது ஏதாவது இருள் இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் என்னதுதான்? என்னது? வாதை. தேவன் இதை அழிப்பாராக. ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தலைச்சன் பிள்ளையை, வீட்டில் முதல்ல பிறந்த குழந்தைய போட்டு தள்ளுறது தான் இந்த வாதை. அல்லேலூயா. அதனால குழந்தைக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சிலர்லாம் கேட்காங்க, குழந்தை ஒழுங்காக தான் இருக்கான், 2வது குழந்தை தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னு. உனக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் கர்த்தர் சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ண போற வாத உடைய போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? வாதைய தேவன் உடைப்பார். இப்ப சொல்லு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இங்க பாருங்க, இன்னைக்கு 2 மணிக்கு தான் முரளி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா ஜெபத்தில் எல்லாரையும் தண்ணியை குடிக்க சொன்னார் ஆண்டவர். என்னது சொல்லுங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு போன போது இதே தான் பண்ணினேன். இங்கே கவனிங்க. என்னது? தண்ணி. சொல்லுங்க. இது என்னது? தண்ணி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 10 ரூபா பாட்டில் தான், இது எவ்வளோன்னு தெரியல, வாங்கிட்டு வந்தேன். இது வெறும் தண்ணி தான். என்னது? இதை யாரும் இன்னைக்கு குடிக்காமல் போகக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, தரமாட்டேன். இந்த தண்ணியில் ஒரு பவர் இருக்கு. என்னது? பைபிளில் ஒரு வேர்டு இருக்கு. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படி சங்கார தூதன் வருவானா. என்ன தூதன்? அவன் வந்துட்டாலே ரத்தத்தை பார்க்காம என்ன செய்ய மாட்டான். சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்ல போறேன், நீ வீட்டுக்கு போக முன்னாடி அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போறான். அல்லேலூயா. அப்போ ஜனங்க எல்லாரும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, மோசைகிட்ட போய் முன்ன மண்டாடுறாங்க, ஆண்டவரே இந்த சங்கார தூதன் நான் தூங்கும்போது வருவானா, வேலைக்கு போகும்போது வருவானா, எப்போ வருவானே தெரியல. இவன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பயமா இருக்குது. அங்க ஒன்று ஓடுற மாதிரி இருக்கு, இங்க ஒன்று ஓடுற மாதிரி இருக்கு. சில் சில்லுன்னு என்ன கேட்குது? கொலுசு சத்தம் கேட்குது. நைட்டு 12 மணிக்கு யூரின் போலான்னு பார்த்தா மல்லிகை வாசனை அப்படி வீசுது. ஏதோ ஒன்று என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னெல்லாம் போய் கேட்குறான். அப்போ ஆண்டவர் மோசைகிட்ட இருந்து பதில் சொல்றாரு, ஒரு பழுதற்ற, என்னது சொல்லுங்க, பழுதற்றனா எந்த ஒரு குறையும் குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்தை எடுத்துட்டு வந்து சும்மா பூசாதான்னு சொல்லலை, அதை ரொம்ப நாளாக தகனிச்சு சுத்திகரித்து நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு வீட்டிலையும் கொடுத்து விடு. எந்த வீட்டிலையெல்லாம் அந்த ரத்தம் பூசி இருக்குதோ அந்த வீட்டுக்கு வருவான் இவனை உயிரை எடுக்க. இவன் உயிரை எடுக்க வருவான். ஆனா எந்த வீட்டிலையெல்லாம் ரத்தம் பூசப்பட்டதை பார்த்தானோ வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டை விட்டு அவன் கடந்து போனான்னு.
இன்னைக்கு நான் சொல்ல வரேன், சில மரண இருளுல, சில அடிமைத்தனத்துல, சில போராட்டத்துல இருப்பனா, கானாவூர் கல்யாணத்துல பச்சை தண்ணி எப்படி திராட்சரசமா மாறிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த தண்ணியை நீ குடிக்கும் போது உன் வியாதிகள், உன்னுடைய அடிமைத்தனங்கள், உன் சத்துருவனுடைய போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் receive in the name of Jesus. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இன்னைக்கு ஒரு விடுதலை வர போகிறது இயேசுவின் நாமத்தினால். total deliverance in the name of Jesus. அல்லேலூயா. நான் நம்புறேன், கானாவூர் கல்யாணத்துல மட்டும் பச்சை தண்ணி திராட்சரசமா மாறாது, இங்கேயும் இயேசுவின் ரத்தமாய் மாறும். அல்லேலூயா. ஆமா, அதுக்குன்னு நம்ம போய் ஆடை வாங்க முடியாது, மாடை வாங்க முடியாது, எல்லாம் தின்னுட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்கு. அதனால இன்னைக்கு நான் இதெல்லாம் ஜீரணமாகிற ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் தான். அதனால ஜோம் பண்ணவங்க போயிருங்க, இதை வாங்காம போகாதீங்க, குடிங்க. இன்னைக்கு சொல்றேன், கிட்னியில் உள்ள கல் வெளியே வரும், வந்திருக்கு. ஆமென். மலட்டு தன்மை மாறும், உன் பயம் விலகி போகும், உன்னுடைய கட்டெல்லாம் இன்னைக்கு உடையும். இன்னைக்கு இதுல ஒரு பரிபூரண ஹீலிங் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உன்னை விடுதலை ஆக்கும். உன் வீட்டுக்குள்ள நீ அழுதுகிட்டு இருந்த நாட்களுக்கு முடிவு வர போகுது. உன் வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதியா இல்ல, டார்ச்சரா இருக்குது. அங்க ஏதோ ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்யுது. கணவனுக்கு சண்டை, மனைவிக்கு சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை சண்டைன்னு வீட்டுல நிம்மதியே இல்லாமல் இருந்தால் இந்த நேரம் இயேசுவின் ரத்தத்தை நான் அனுப்புகிறேன். இன்று விடுதலை வரும், விடுதலை வரும். அல்லேலூயா. பெரிய ஒரு டெலிவரன்ஸ் வரப்போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இதை குடிக்க குடிக்க உன் எலும்பில் உள்ள பிரச்சனை சரியாகும், உன் நரம்பில் உள்ள பிரச்சனை சரியாகும், உன் எலும்பில் உள்ள பிரச்சனை சரியாகும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. எஸ், உன் மேல இறங்கி வரப்போகுது. குடிகார கணவனை கர்த்தர் தொட போகிறார். பொல்லாத கட்டு உடைய போகுது. பொல்லாத கட்டு இன்னைக்கு விடுதலையாக போகுது. உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரப்போகுது, உன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரப்போகுது. இயேசுவின் நாமத்தினால் உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியே வரும். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. அடுத்து எகிப்தின் வீட்டில் என்ன இருக்கு தெரியுமா? மந்திரவாதம். என்னது சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க. ஆமா, மோசே கிட்ட கொண்டு போய் எகிப்தின் மந்திரவாதிகளை எல்லாம் கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா மந்திரம் பண்ணாங்களா? என்னது சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாரும் பாம்பை காட்டுனாங்க. என்ன காட்டினாங்க? ஆனா மோசையனுடைய கோலை நீட்டின போது அந்த பாம்பை எல்லாம் அந்த கோல் என்ன செஞ்சிருச்சான்? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஒழுங்கா இருந்தனா அவன் எலுமிச்சையில பண்ணட்டும், பூசணிக்காவில பண்ணட்டும், செருப்புல பண்ணட்டும், கயிறுல பண்ணட்டும், நீ கர்த்தருக்குள்ள இருந்தனா அவைகள் எல்லாம் அழிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. Receive in the name of Jesus. அது பலிக்காது. ஆமென். ஒரு எலுமிச்சை பழத்துக்கு போய் பயப்படாத, ஒரு சூடத்துக்கு போய் பயப்படாத. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், சர்வ வல்லவர் உன் கூட இருக்கும்போது என்ன மந்திரம் பண்ணினாலும் அது எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. உன் பிசினஸை முடக்கி இருக்கலாம், உன் கையை வராம பண்ணியிருக்கலாம், உன் காலை வராம பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு மாந்திரிகத்தின் கட்டுகள், செய்வனையின் ஆவிகள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள் இயேசுவின் நாமத்தினால் யாராவது கட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு விடுதலை வருகிறது. அல்லேலூயா. என்னது மந்திரவாதம்? என்னது என்னது மந்திரவாதம்? எனக்கு தெரியும் ஒரு வாலிப மகளை, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அலைன்ஸுக்கு நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. எந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தாலும் அடுத்த நாள் கனவுல குரங்கு வருமா. குரங்கு வந்து அவன் மாலையை பறிச்சுட்டு போகிற மாதிரிக்குள்ள கனவு வருமா. அந்த அலைன்ஸ் நின்றுக்கிட்டே இருந்துச்சான்.
கிட்டத்தட்ட 8.5 வருஷத்தினுடைய போராட்டம். ஒரு நாள் எப்படியோ கேள்விப்பட்டு ஒரு நாள் நிஷாந்தானற்ற கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி வரமாட்டேன்னு அடம் பிடிச்சி அப்பா அம்மாவை காலில் கூட விழுந்துட்டாங்க, தம்பியை போய் பார்த்துட்டு வான்னு. எப்படியோ வந்து அப்படி திமிரு பிடிச்சவள மாதிரி உக்காந்துருக்கா. நான் ஒரு அன்பு கூறுவேன்னு பாட்டை பாடிட்டு அந்த ரூமுக்குள்ள ஜோம் பண்றேன். குரங்கு எப்படி வாயை வைக்குமோ அதே மாதிரி வைக்கா. நான் அதிர்ந்து போனேன். இப்படியே ஆண்டவரே கட்டலா இருக்கான்னு ஒரு 3.5 மணி நேரம் உயிரை கொடுத்து போராடுனேன். அந்த பிசாசு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் தோத்துட்டேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், என் கூட்டத்துக்கு வருகிற உங்களை நான் உயிருக்கு மேல நேசிச்சு ஊழியம் செய்கிறேன். நீ மாந்திரிக கட்டுல இருக்க முடியாது, நீ பில்லி சூனியத்தில் இருக்க முடியாது, நீ ஏவல்கள்ல இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்ல வர நிறைய கட்டு இன்னைக்கு வீட்டில இருந்து உடையுது. உன் டோர்ல இருக்கிற கட்டு உடையுது, உன் ட்ரெஸ்ல இருக்கிற கட்டு உடையுது இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீ வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு விடுதலை தான், இன்னைக்கு விடுதலை தான், இன்னைக்கு விடுதலை வருகிறது. அடுத்து எகிப்துல என்ன இருக்கு தெரியுமா? கொள்ளை நோய் இருக்கான். என்னது கொள்ளை நோய்? என்னது கொள்ளை நோய்? கேன்சரு, சுகரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோயும் சொல்லுங்க உனக்கு நான். அப்படின்னா உங்களுக்கு அது வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஏதோ ஒரு வாதைன்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருந்து நீ எழும்பி போகும்போதே உடம்புல இருந்து சிலதெல்லாம் அவிழ்ந்துரும். ஆமா நான் சொல்றேன், அது எலும்பா இருந்தாலும் சரி நரம்பா இருந்தாலும் போயிரும். அடுத்து எகிப்துல என்ன இருக்கு தெரியுமா? பாவம் இருக்கான். என்னது என்னது? எகிப்துல இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க சொல்லுங்க? பாவம். கண்ணு மூடித்தனமா பண்றது, போன்ல தப்பான படத்தை பார்க்கறது, யாரை பார்த்தாலும் தப்பு தப்பா தோன்றது. இதெல்லாம் என்ன தெரியுமா? எகிப்தின் வீட்டுக்குள்ள இருக்கு. சிலரெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு கிடப்பான், சிலரெல்லாம் எழும்பவே மாட்டான். அவனுக்கு பகலும் தெரியாது இரவும் தெரியாது. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு கர்த்தர் அதை உடைப்பா. அல்லேலூயா. அடுத்து முக்கியமானது, இதை நான் சொல்லலைன்னா என் ஆண்டவரே சொல்லலைன்னு இருப்பாங்க. பின்வாங்கும் இருதயம் என்ன வாங்கும்? முன் வாங்காது. என்ன வாங்கும் சொல்லுங்க சொல்லுங்க? என்னது? அது முன்னாடி போகாது. எப்பவுமே எப்படி போகும்? சர்ச்சுக்கு கூப்பிட்டுருப்ப, வாடா பைபிள் படின்னு சொல்லியிருப்ப, வா ஃபேமிலி பிரேயரு பண்ணலான்னு சொல்லியிருப்ப. இது எல்லாம் முன் வாங்காது. என்ன வாங்கும்? எனக்கு தெரியாத ஜெபமா, எனக்கு தெரியாத ஆண்டவரா, நீ என்னத்தை கண்ட? என்னது? ஏசிட்ட போனா எல்லாம் சரியாயிருமா? பாடி நான் விதவிதமா புக விடுறேன், நான் தண்ணி அடிக்கிறேன். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அடிமைத்தனம், பாவம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், தண்ணி அடிக்கிறவனை கூட கர்த்தர் விடுதலை ஆக்குவான். நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் மகாலுக்கு ஏதோ ஷாப்பிங்க்கு போன போது ஒரு பிரதர் கார்ல இருந்து இறங்கி வரார். காருக்கு பின்னாடி இப்படி உக்காந்துட்டு தலைவர் புகை விட்டுட்டே இருக்கிறார். போன தடவை சர்ச்சில் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு கம்யூனிட்டி கொடுத்துட்டு இருக்கார். அப்ப நான் நினைச்சேன் இவனை மாதிரி பரிசுத்தவான் இல்லைன்னு. நான் இவரை பார்த்துட்டேன்னு தெரியும், இவன் என்னை பார்க்காதபடி இப்படி 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 எல்லாம் பண்றான். நம்ம தான் யாரையும் விட மாட்டோமே. போயிட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் உள்ளுக்குள்ள போக, பிரதர் பிரைஸ் தி லார்ட். சபிச்சானா இந்த குரங்கு இங்க கோணுது அங்க கோணுது.
வாய் வழியா போக. லாஸ்ட் என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாத்தையும் விட முடியுது, இந்த விடதாங்க முடியும், அடக்கி வைக்க முடியும். பேருக்கு தண்ணி காணாம போயிருவ. நிறைய பேருக்கு கிறிஸ்துமஸுக்கு ஒரு டைலாக், இயேசு பிறந்தார் பாட்டலை திறந்தார். ஆமா, அது பீர் அடிச்சா ஒண்ணும் இல்ல, உடம்புக்கு நல்லதுங்க. என்னது தோத்தனம். அப்பப்ப கொஞ்சம் உடம்பு வலி அலுப்பா இருக்கு, நான் கொஞ்சம் போட்டாதான் கொஞ்சம் ஆமா. அன்னைக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில போற சில பொண்ணுங்க அப்படி சிகரெட்டை ஊதிட்டு போறாலும் நமக்கு பக்குங்குது. இவ்வளவு எப்படிடா இப்படி ஊதிட்டு போறாளுன்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. நான் இன்னைக்கு தெரியுமா, பயங்கரமான அடிமைத்தனம். இன்னைக்கு சொல்ற கர்த்தர் விடுதலை ஆக்குவா. இன்னொரு மோசமானது இருக்கு. எகிப்துல என்ன இருக்கு தெரியுமா? ஆட்டமும் பாட்டமும் இருக்கா. என்னது? சினிமா பாட்டு கேட்கறவன் போனெல்லாம் இன்னையோட கட் ஆகும். ஆமா, பைபிள்ல எழுதிருக்கு. எகிப்துல என்ன இருக்கு தெரியுமா? சினிமா பாட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க, எகிப்தில் உள்ளவங்க, நீ கர்த்தருடைய பாட்டை பாடி காட்டுங்க. சங்கீதத்தில் எழுதியிருக்கு, அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை பாடுறது எப்படின்னு பைபிள்ல இருக்கு. இவன் இங்க இருந்து நிறைய பாஸ்டர் தான், இதை கேட்கறவன் ஆண்டவரை இந்த மெசேஜை மட்டும் அவங்க முன்னாடி காட்டுங்க. பைபிள்ல எழுதியிருக்கு, கர்த்தருடைய தேசத்தில் அந்நிய பாட்டை பாடுறது எப்படின்னு. அந்நிய பாட்டுனா என்னது? சினிமா. அன்னைக்கெல்லாம் டீ குடிக்க போய் உட்காந்துருக்க, யூத்துக்கு மெசேஜே வரல. அங்க ஞாயிறு கடையில் ஓடுது காதல் பிசாசு. அப்ப காதல்னா என்னதான் பிரதர்? டாபிக் கிடைச்சிருச்சு. காதல் என்னது? பிசாசு. இன்னொரு இடத்துக்கு போறேன், டப்புன்னு அங்க நிக்கிறேன், போன் அடிச்சிருச்சு, என் இதயம் இதுவரை துடிக்கலன்னு. அட இதயம் துடிக்கலன்னா நீ செத்து போயிருவ. இன்னைக்கு நிறைய பேருக்கு சினிமா சாங். என்னது? எகிப்துல அடிமைத்தனம். சினிமா பாடுறவனுக்குள்ள எல்லாம் எகிப்து இருக்கு. நான் சொல்லல, பைபிள்ல சொல்லியிருக்கு. வேண்டாம், அந்த வசனத்தை எடுத்து காட்டிடுவான், நான் ஏன் போய் சொல்லுவானே. சங்கீதம் எடுங்க எல்லாரும், எடுங்க சீக்கிரம், எடுங்க. பைபிள் கொண்டு வந்தாங்களா? எடுங்க. சங்கீதம் 137 1 2 3. சீக்கிரம் சத்தமா, யாரா மைக்கில வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏன் வாசிங்கம்மா. சங்கீதம் 137 1 2 3 வசனம் நான் வாசிக்கிறேன். நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அடுத்து சொல்லுங்க பாருங்க, எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோன் பாட்டுகளை சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? நல்லாதான் இருக்கும், அலை பாயும், பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த டைம்ல பிடிச்சி டப்புன்னு அடிச்சிருத. ஆமா, இப்ப பாரு, இந்த நான் இங்க இருந்து இப்போ ஓட்டு லிஸ்ட் எடுத்த மாதிரி உன் போனை காட்டுன்னு சொன்னா எத்தனை பேர் சினிமா பாட்டு வெளியே வரும்னு எனக்கு தெரியும். இது ஒரு அடிமைத்தனம். 19 கிட்ஸா. என்னது? இன்பமான ராகங்கள். என்னது? நீ கேட்டுட்டு ஒரே அடியா போயிருவ பிரதர். மனதுக்கு இதமா இருக்குன்னு. என்னது? நான் உனக்கு இருக்கிற கட்டுக்கு 365 நாள் நான் பிரேயர் வைக்கணும் போல. ஆமா, சினிமா பாட்டு பாடுற ஒருத்தனும் ஒருத்தியும் விடுதலை ஆக முடியாது. நீ எழுதி வச்சுக்கோ. பாத்தியா,
ஒரு கர்த்தருடைய தேசத்தில் அந்நிய பாட்டை பாடுறது எப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஒரு தேசத்துல போய் கூட கர்த்தருடைய பாட்டை பாட முடியாது. நீ வீட்டுல இருந்து ஒரே பாட்டு, ஒரே சீரியல், படம் பார்க்கறவன் சீரியல் பார்க்கறவன் ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். அடுத்த மாசம் என் கூட்டம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பிரதர் காந்தியண்ணா, நான் பாண்டிச்சேரிக்கு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். அங்க இருக்க பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கிறேம்மா, பஸ்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அவியுது. அங்க இருந்து முன்னாடி இருந்து 2 அம்மா, என்ன தெரியுமா, ஏய் சர்முலாவை அடிச்சிட்டானாண்டி, அவன் தலையில 4 தையலான். எனக்கு ஒன்றும் புரியல. 4 தையல் வரையும் தோசை இதை வச்சு அடிச்சுட்டேன். நான் பாண்டிச்சேரிக்கு அப்பாவி பிள்ளை, இந்த அக்காவுக்கு பின்னாடியே போனேன். அவ பார்க்க இவ என்ன பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்னு. நான் போயிட்டு, அக்கா 4 தையல வச்சா அவன் என்னக்கா ஆனான்னு. எனக்கு என்ன தெரியும் தம்பி, தொடரும்னு போட்டானா. அப்புறம் தான் தெரிஞ்சது தொடரும்னு போட்டானா. அப்புறம் தான் தெரிஞ்சது இதுங்க சீரியலை பத்தி தான் கதை அளந்துட்டு வந்துச்சுன்னு தெரியலையே. கங்கா, யமுனா, சரஸ்வதி. இப்ப பிரசன்ட் என்னது, பாண்டியன் ஸ்டோரு. அப்புறம் பாக்கியில ஒரே லட்சுமியா தான் இருக்கு வீட்டுல. அந்த லட்சுமியை வாங்கிட்டு போக இந்த லட்சுமி. நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, என் மீட்டிங்க்கு வரலனாலும் பரவாயில்ல, நான் சொல்ற சினிமா பாட்டு பாடுறவங்களுக்குள்ள எல்லாம் பேய் இருக்கு. நான் நிறைய ஊழியக்கார இப்போ கள்ள சர்ச்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு சினிமா பாட்டை பாடி, இந்த வசனத்துக்கு நீ எனக்கு பதில் சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு நான் சொல்ல வரேன் தேவ பிள்ளைகளே, போனா ஆண்டவரோட போயிடணும், இல்லைன்னா பிசாசோட போயிடணும். அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு காலு வைக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன், இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா செவுட்டு மிஷனையும் மாட்டி, என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. 24 மணி நேரமும் செவுட்டு மிஷன்ல தான் அலைவான். பிரதர், நாட்டு நடப்புன்னு நீ நாட்டப்ப பார்த்து என்ன சிஎம் ஆக போற? நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், உன்னை ஏதாவது அடிக்ஷன் ஆக்கியிருந்தா அதுக்கு நீ அடிமன் அர்த்தம். இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டேன்னு வைய, உன்னை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது நீ. ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி எகிப்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கான். என்னது சொல்லுங்க? இப்ப நாக்கு யாரெல்லாம் வலிக்குப்பான்னு தெரியும். பழக்கம் சொல்லுங்க. பழக்கம் என்ன பழக்கம் தெரியுமா பிரதர்? எகிப்துல ஆண்டவர் காடையை கொடுத்துறாரு கண்மலையில, இங்க கானானுக்கு வர்ற வழியில. கொஞ்ச நாள் அலைய விட்ட உடனே இவனும் என்ன சொன்னானு தெரியுமா? அங்க கொமட்டி காய்களையும் கீரைகளையும் சாப்பிட்டதே நல்லா இருந்துச்சுன்னு. எது? இறைச்சியோடைய டேஸ்ட் மாறுறதுக்கு முன்னாடியே இவனுக்கு எதுதான் முடிக்குது? நிறைய பழக்க வழக்கம், நிறைய சாதாரணமா அந்நிய பாஷையை பேசுற மாதிரி கெட்ட வார்த்தையை பேசுறது. எதை? கெட்ட வார்த்தை பேசுற எல்லாருடைய வாய்க்கும் கர்த்தர் காவல் வைப்பாராக. சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரே கெட்ட வார்த்தை. பிரதர் டென்ஷன் ஆனா வந்துருது. என்னது? நீ டென்ஷன் ஆனா நான் சொல்றேன், நேர செவுரு முன்னாடி போ, இப்படி கையை வச்சுட்டு நங்குன்னு ஒரு குத்து குத்து, அடுத்து கெட்ட வார்த்தையே வராது. இன்னைக்கு இதெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரே அடிமைத்தனம். சினிமா பாட்டை கேட்காத, சினிமாவுக்கு போகாத. எனக்கு தெரியும் இந்த மெசேஜ் உனக்கு கண்டிப்பா பிடிக்காது. நான் பரலோகம் போகணும்லப்பா. நான் இன்னைக்கு சொல்றேன் தங்கச்சி, சீரியல்லையும் சினிமாவிலையும் எது இல்லையோ, சினிமாவில ஒரே ஒரு பார்ட் கிளாமர்னு இருக்கா? சினிமான்னு எடுத்துட்டாலே, சாங்ஸ்னு எடுத்துட்டாலே கிளாமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. கிளாமர்னா என்னது தெரியுமா? கவர்ச்சி. அந்த கிளாமரை பார்த்து 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 இவனுக்கு நைட்டு தூக்க வரல. அவன் ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் முடிய வெட்டிக்கிட்டு, சிலதெல்லாம் பார்த்தா எலி கரும்பி இருக்குங்க. பைபிள்ல எழுதிருக்கு டை கூட அடிக்காதுன்னு. என்னது? டை அடிக்கிறவன் கம்பெனி திவாலாக போகுது பாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது,
நரை மயிரானது, நான் கெட்ட வார்த்தை பேசல, பைபிள் உள்ளது சொல்றேன், மகிமையின் கிரீடம். அப்போ உனக்கு தலைமுடி நரைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கிரீடம். அத போய் உனக்கு கிரீடம் வேண்டான்னு அடிக்க. பிரதர் எப்படிதான் வாழ்றது பிரதர்? எல்லாத்துலயும் செக் வைக்கிறீங்களே. நான் சொல்றேன் தேவ பிள்ளைய, என்ன நிறைய பேருக்கு பிடிக்காம போறதுக்கு, என் மீட்டிங்க்கு வராதுக்கு காரணமே அதான். நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. பழக்க வழக்கம், கெட்ட வார்த்தை பேசுறது, டென்ஷன் ஆனா கண்ணு முன்னு தெரியாம தூக்கி அடிக்கிறது கொடூரமான ஒரு காரியம். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எதிர்த்து இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்தா, அவன் 4 மாசத்துல கன்சீவ் ஆனா, இவன் ஏதோ டென்ஷன்ல போய் தள்ளி விட்டுருக்கான், குழந்தை கலைஞ்சிருச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் தேவ பிள்ளையே, எகிப்து வீட்டில் இதெல்லாம் இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? நிறைய பசங்களை பார்க்குறேன். எவனுக்கு இங்கே பாருங்க, ஒரு பேய்க்காக ஜோம் பண்ணணும். எதுக்காக சொல்லுங்க? ஒரு பேய்க்காக ஜோம் பண்ணணும். சொல்லுங்க, அந்த பேய் பேர் சொல்லவா? சின்ன பொருசு, சிறுசுல இருந்து பெருசு வரையும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அன்னைக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய பார்க்குறேன், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்க்குறேன். ஐ லவ் யூவான். என்னது என்னது? அவளுக்கு ஐ லவ் யூனா என்னன்னு தெரியும். என்னது சொல்லுங்க? நீங்க எல்லாம் சொன்னதே இல்லை, உங்களுக்கெல்லாம் எக்ஸ் இருந்ததே இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல வரேன் தேவ பிள்ளைகளே, நிறைய பசங்க இன்னைக்கு நிறைய தப்பான படத்துக்கு அடிக்ட், நிறைய பேர் ஊசியை ஏத்துறான், நிறைய பேர் உலகமா இருக்கிறான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பாரத்தோட கண்ணீரோட சொல்றேன், உங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தாத எந்த சர்ச்சுக்கும் போகாதீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாத யாரு கூடயும் தொடர்புல இருக்காதீங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் கெத்தான். என்னது? என் தேவன் யாரு கூடயும் என்ன சேர விடுறதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் கூட நீ மட்டும்தான் இருக்கணும், உன் கூட நான் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் வீட்டில் இனி சினிமா பாட்டு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பசங்க அப்படிதான். ஒன்னா எங்க போவோம்? தியேட்டருக்கு போகும்போது 4 மணிக்கே 5 மணிக்கு படம்னா 3:45 கிளம்பி, என்னங்க தூங்காதீங்க, எழுமுங்க. இதே நைட்டு 8 மணிக்கு வந்து குடும்ப ஜெபம் பண்ணனா என்ன வருது? தியேட்டருக்கு போக வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எதுக்கு வருது? வருதா? அப்பமே புரிஞ்சுக்கோ, உங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு. என்ஜாய்மெண்ட் ஆஃப் லைஃபா. நானும் விதவிதமா, நான் கோட்டு போடுற மாதிரி நீங்க போடுவீங்களா? நான் ஹோட்டல்ல திங்கிற மாதிரி திங்குவீங்களா? சாப்பிட்றதோ ட்ரெஸ் போடுறதோ எதையா இருந்தாலும் நல்லதா பண்ணு. என்னால வாழ முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்நிய பாஷையை பேசுற, இயேசுன்னு நாமத்தை பேசுற இந்த வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அதனாலதான் அந்த ஏசையா சொன்னாரு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதல் உள்ள மனுஷன். அதனால சின்ன பிள்ளைங்களை எல்லாம் ஒழுங்கா வளருங்க. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். இதுல இருந்து நீங்க வந்துட்டீங்கனாலே கானானுக்குள்ள போனா என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நீ கட்டாத வீட்டுல என்ன செய்வ? குடியிருப்ப. நடாத தோட்டத்துல நீ வாழ்ந்திருப்பனெல்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு. அதனால சொல்ல வரேன், எகிப்து போயிருச்சுனாலே கானான் வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்றேன், உன் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கட்டும். குடும்பமே இல்லை பிரதர். நான் சொல்ல வரேன், நான் திரும்பவும் சொல்றேன், உன்னால மணிக்கணக்கா புரணி பேச முடியும், மணிக்கணக்கா கதை பேச முடியும், ஆனா 10 நிமிஷம் என்ன பண்ண முடியாது. இப்ப நான் ரிசர்ச் பண்ணவா ஆவியில எதெல்லாம் செல்ஃப் எடுக்கும், எதெல்லாம் செல்ஃப் எடுக்கலன்னு, உடனே சில தலையை குனிஞ்சிருச்சு. சில மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியுங்க, இது உருப்பிடுமா, ஆமா இது ஜெபிக்கிறதா ஜெபிக்காதான்னு எனக்கு தெரியும். நீ கலரா இருக்கிறத பார்த்து நான் சொல்லல. சில டைம் எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவாரு, இவன் இந்த பேலாம் பண்ணியிருக்கான்னு, நீ நினைக்கிற பிரதருக்கு எதுவும் தெரியாதுன்னு. பிரதர் நைட்டு நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி,
ஒரு நாள் கேட்குறேன் பிரதர், ஒரு ஆளு ஊரில் இருக்காரு, தப்புன்னு ஃபோன் பண்ணி பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அடுத்த ஒரு வார்த்தையை கேட்டேன், எங்கே இருக்கேன்னு. ஃபோனை கட் பண்ணிட்டான். அவன் சும்மா தான் கேட்டேன் எங்கே இருக்கேன்னு. அடுத்து ஒரு 5 கால் பண்ணுறேன், பண்ணலை. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு ஏன்டா ஃபோன் பண்ண, நீங்கள் போகும்போது வைன் ஷாப்பில் நின்றுட்டு இருந்தேன். அவன் வைன் ஷாப்பில் நின்னது எனக்கு தெரியுமா? ஆதாமே ஆதாமே நீ பாவம் செஞ்சிருக்கலாம். கர்த்தர் கேட்கிறார், எங்க இருக்க, எதுக்கு ஓடி ஒளியிற? நான் பேச வந்த போது என் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தியே, இன்னைக்கு ஏன் என் சத்தத்தை கேட்க முடியல? நான் திரும்பவும் சொல்றேன், இயேசு இந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கணும். குழந்தை கிடைக்கலாம் டாக்டர்கிட்ட எல்லாம் போகாத. நான் திரும்பவும் சொல்றேன், டாக்டரால குழந்தை தர முடியாது, இயேசுவால தர முடியும். அல்லேலூயா. ஆமா, வேலை கிடைக்கலனா அப்படி சோர்ந்து போகாத. கர்த்தர்ட்ட போய், ஏன் உனக்கு இன்னைக்கு வரையும் வேலை கிடைக்கல தெரியுமா? நீ கர்த்தர்ட்ட வந்து சரண்டர் ஆகிற வரையும் வேலை கிடைக்காது. நான் சொல்றேன், இந்த இயேசுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உலகத்திலேயே இல்லை. நான் ஜோம் பண்ணும்போது நிறைய அற்புதம் நடக்குதுன்னா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? நான் சொல்றதையும் ஆண்டவர் கேட்கிறார்ல ஆண்டவரேன்னு. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னங்க வேணும்? அல்லேலூயா. அதனால சொல்ல வர, இன்னைக்கு விடுதலை ஆக போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? குமாரன் விடுதலை ஆக்கினால், இந்த எகிப்திலிருந்து நீங்க வெளியேறும் போது கானானுக்கு ஆன வழியை கர்த்தர் திறந்து விடுவார். அதனால பிரதர், அந்த வசனத்தை எல்லாரும் உச்சரிக்கணும். இன்று கண்ட கானானை என்றைக்கு காண மாட்டேன்னா பைபிள்ல இருக்கு இல்ல? எப்படி இருக்கு? இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கு காண மாட்டாயின்னு தானே இருக்கு பைபிள்ல. அப்படின்னா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அடிமைத்தனத்தை இனி என்றைக்கும் நீ காணாதபடி கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவாராக. பணத்துக்கெல்லாம் யார்ட்டையும் போய் நிக்காத, கர்த்தரை நம்பு, அவர் மதகுகளை திறப்பார். அல்லேலூயா. தைரியமா களத்துல இறங்கு. அல்லேலூயா. அதனால உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சரி. நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த சினிமா பாட்டெல்லாம் ஒரு பிசாசுங்க. சினிமா படம் எல்லாம் ஒரு பிசாசு. நான் சில வீட்டுக்கெல்லாம் சொல்லாம ஏறி போகும்போது என்ன நடக்குது தெரியுமா பிரதர்? வாயில வர்ற. அதனால உங்ககிட்ட சொல்ல வரேன், எல்லாத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையை தருவார். ஆமென்.